வணக்கம். ஒருவன் மெய்நிலையை அடைந்துவிட்டால் அவன் புறநிலைகள் பறைசாற்றி சொல்லிக்கொள்ள மாட்டான். நான் மெய்நிலை அடைந்து விட்டேன், ஞானம் அடைந்து விட்டேன் என்று அதை புகழாரம் செய்ய மாட்டான். தன் உருவமாகவே சாந்தரூபத்தில் விழித்து கொண்டிருப்பான். அதுதான் உண்மையான நிலை. விளம்பரங்களிலோ அல்லது இப்படி ஒரு சேனல்களிலோ நின்றுக்கிட்டு நான் சித்தன் பித்தன் என்று புலம்ப மாட்டான். அவனுடைய நிலை வேறு. அதுவாகத்தான் இருப்பான். நிலையாகத்தான் ஞானியாகத்தான் ஜொலிப்பான். இப்போ ஒருவன் மெய்நிலை அடைந்து விட்டாலே இந்த பித்தன் அந்த சித்தன் அப்படிங்கிறத தூக்கி கோய்ந்தா போட மாட்டான். அவன் மெய்நிலையை உணர்ந்துட்டாலே அவன் உருவம் அவனாகவே ஒடுங்கிவிடும். ஆன்மாவுடைய நிலையிலே அவன் உருவமாகவே காட்சியளிப்பான், பிரம்மமாக காட்சியளிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஆனால் அதுவரைதான் தூக்கி கொண்டு செல்கிறான். அவன் பித்தனாக இருப்பானோ சித்தனாக இருப்பானோ அப்படின்னு உழண்டு தெரிகிறான், கோய்ந்தா போடுகிறான். ஆனால் உண்மை நிலையை இவன் அடைந்து விட்டால் அவன் பின்னாடி செல்ல வேண்டிய நிலை இவனுக்கு வராது. இவனே ஒரு பிரமமாகி விடுவான். நெல்மணிகள் அதிலேயும் பதர் உண்டு, நெல்மணிகளிலும் பதர் உண்டு, அனைத்திலுமே பதர் உண்டு. அதை நெல்லை தூத்தும் போது தான் அந்த பதர் சென்று விடுகிறது. அதே மாதிரியே பிரம்மத்தை உணரும்போது அந்த பதர்களிடமிருந்து நாம் ஒதுங்கி கொள்கிறோம். ஏன்னா பதர்கள் நெல்மணிகளாகவே காட்சியளிக்கும். அதனால் அது நிலை தானாகவே ஒடுங்கிக் கொள்ளும். தன் நிலையாகவே தன் பிரமத்தை உணர்ந்தவன் நிச்சயமாகவே இந்த நெல்மணிகளிலிருந்து பதர் ஒதுங்க போகல மற்ற நிலை ஒடுங்கி ஒரு நெல்மணியாகி விடுகிறான். ஒரு ஞான நிலை மெய்நிலையாக ஆகிறான். அதுவரை உழண்டுதான் தெரிகிறான். சித்தன் பித்தன்று பிறருக்கு கோய்ந்தா போட்டுக்கொண்டு இருக்கிற நிலையே இந்த இடப்பட்ட காலங்கள் உண்டாக்கும். தன்னை அறிந்து உணர்ந்து மெய்நிலை அறிந்தால் அவன் ஞானி.